இந்த செடி மகாகனிங்க. இந்த ஒவ்வொரு தென்னஞ்செடி சென்டரில் சைடில் என்ன வச்சுருக்குங்கிறத உங்களை காட்டுறேங்க. இந்த அப்புறம் பார்த்தோம்னா இங்கே சாத்துக்குடியும் வச்சுருக்கேங்க. சைடில் இங்கே வந்து இந்த சாத்துக்குடியும் இருக்குது. வச்சு ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க. எல்லாம் காப்புக்கு வந்திருக்குங்க. கருவேப்பிலை செடி பாருங்கள், கருவேப்பிலை பொறிச்சிட்டு இருக்காங்க ஒய்ஃபு. இது மாதிரி சைடில் வந்து நீங்கள் கருவேப்பிலை செடி வச்சுக்கலாங்க. இங்கே உங்களுக்கு கொய்யா மரம் இருக்குதுங்க, கொய்யா செடி இருக்குது. இது வந்து காய்ப்பு வந்துருச்சுங்க, இதுலேயும் நல்லா காப்பு வந்துருச்சுங்க இந்த கொய்யா செடியிலையும். முருங்கை செடி வச்சுக்கலாம், இந்த கருவேப்பிலை செடி வச்சுக்கலாம். ஆட்டு தீவனங்க பாருங்கள், இது ஆட்டு தீவனங்க. ஆட்டு தீவனம் இருக்குது இல்லைங்களா, ஆடு மாடு வளர்த்துறவங்களுக்கு இந்த தீவன குச்சியில் இந்த இலையில் நல்லா பால் வரும். இது பாருங்கள், சீத்தா மரம் வச்சுக்கலாங்க, சீத்தா மரம் இருக்குது. பாருங்கள், தென்னை மரத்தில் வந்து நிறையா குருவி கூடு கட்டிகிட்டு இருக்குங்க. குருவி நல்லா கூடு கட்டி குஞ்சு பொச்சிட்டு இருக்குது. வருஷம் 325 நாள் இந்த மரத்தில் தூக்குனா குருவி கூட தொங்கிட்டே இருக்குங்க, கூடு வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம காடுங்க. நம்ம காட்டில் சைடில் பாருங்கள் தென்னஞ்செடி வச்சுருக்கேங்க. இங்கே வந்து தென்னஞ்செடி நம்ம ஒரு 10-12 அடிக்கு ஒவ்வொரு செடி வச்சுருக்கோம், சைடில் தான் வச்சுருக்கோங்க. இப்போ வந்து காப்பு காய்ச்சிருக்கு, வச்சு ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க. இந்த சைடுன்னு வைக்கணும். இப்போ நான் ஏன் சொல்ல வரேன்னா, சைடில் இருக்கு இல்லைங்களா, காட்டு சைடெலாம் பார்த்தா இது போல் நீங்கள் இது வச்சுக்கலாம், கருவேப்பிலை செடி பாருங்கள். அப்புறம் முருங்கை செடி வச்சுக்கலாம். என்னென்ன அந்தாண்ட முருங்கை மரம் ஒன்று இருந்துச்சுங்க, ஆனால் அதை வந்து வெட்டிட்டாங்க. அது ரோட்டு போடும்போது வெட்டிட்டாங்க. சைடில் வந்து நீங்கள் என்னென்னாலும் வைக்கலைன்னா இந்த ஆட்டுத்தீவன செடியை குச்சி நீங்கள் வச்சுக்கிட்டோ போதுங்க, நல்லா மரமாக வந்துடும். இதை நம்ம உடைக்க உங்களுக்கு என்ன ஆகுன்னா பாருங்கள், இது மாதிரி நல்லா துளுத்து வருங்க. அப்போ நல்லா துளுத்து வரும். உங்களுக்கு வந்து மேய்க்கவே தேவையில்லை, ஆட்டு மாட்டை கொண்டு மேய்க்கவே தேவையில்லை. இதை உடச்சி கட்டினா போதுங்க. பாருங்கள் எப்படி வளர்ந்துட்டுருக்குன்னு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் குச்சி தான், விதை விழுந்தது. இதெல்லாம் விதை விழுந்தது தான், அது போட்டு வளர்ந்துட்டுருக்கு. இதை நம்ம உடச்சிக்கலாம். இப்போ நம்ம இங்கே கட் பண்ணாலுமே சைடில் போகிறத கட் பண்ணிக்கணும். இதை நம்ம சைடில் போகிறத இனிக்கி விட்டுக்கோங்க. இனிக்கி விட்டுட்டு மேலே போகிறப்போ கிழக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம உடச்சி நம்ம ஆட்டு மாட்டுங்களுக்கு போட்டலாம். இன்னொன்று நல்லா பால் வருங்க. இதில் பார்த்தீங்களா, சீத்தா மரமும் நம்ம வச்சுக்கலாம். அது சீசனுக்கு வந்து பழம் வரும், அதையும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அதையெல்லாம் அதிகமாக ஹைட்டு வளராதுங்க. சீத்தா மரம் வச்சுக்கிட்டு அது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பழமாகவும் உங்களுக்கு சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம். அதான் சைடில் வர பயிர் தான், ஊடு பயிர் தானே, அதெல்லாம் வருங்க. அதெல்லாம் கவலைப்படாமல் வைக்கலாம். அது நல்லாவே உங்களுக்கு ஒரு நல்லா அந்த சீசனுக்கு உங்களுக்கு அந்த ஃபுட்டு நீங்கள் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா எல்லாமே நம்ம வந்து சைடில் எல்லாமே இருக்கும். மிளகாய் செடியும் சைடில் வச்சுக்கலாம், இந்த கருவேப்பிலை செடி வச்சுக்கலாம், கொய்யா செடி பாருங்களேன், இங்கே கொய்யா செடி இருக்குங்க. நீங்கள் சாத்துக்குடியும் நம்ம சைடில் வச்சுக்கலாம். தென்னஞ்செடி பக்கத்தில் இந்த தென்னஞ்செடி பக்கத்தில் நீங்கள் சாத்துக்குடியும் வச்சுக்கலாம். சாத்துக்குடியும் வருங்க. வந்து தென்னஞ்செடிங்க வச்சுருக்கோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த சைடில் வச்சுருக்கோம், அந்த சைடில் இருக்குது. இப்போது அதெல்லாம் வச்சு 4 வருஷம் தென்னை பார்த்தோமா. இந்த தென்னஞ்செடிக்கு சென்டரில் என்ன வச்சுக்கணும், மகாகனிங்க இருக்குதுங்க. இது வந்து வச்சு ஒரு 2 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது மகாகனிங்க. இது வந்து இப்போ தேக்கு செடியெலாம் வைக்காமல் இந்த மகாகனி தான் இப்போ போய்ட்டுருக்குதுங்க. இது மாதிரி இறக்கி விட்டுட்டோமா, இப்போ 10 வருஷத்தில் ஒரு ஈல்டு தருங்க. 10 to 12 வருஷத்தில் இதனால் பெரிய மரமாகிடும். இப்போ நம்ம தேக்கு 20 வருஷத்துக்கு வெயிட் பண்ணுறதுக்கு இந்த மகாகனி வச்சா போதுங்க. அதுக்கு நல்ல அந்த அமௌண்ட்டு இந்த மகாகனி எடுத்துருங்க. 20 வருஷத்தில் வர 10 வருஷத்தில் இந்த மகாகனி கொடுத்துருங்க. ஸோ ஊடு பயிரை நம்ம மகாகனியும் வைக்கலாங்க. செடிங்க அதெல்லாம் அது பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன். காப்பு பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம சைடில் என்னென்ன வச்சுருக்குங்கிறத சொல்கிறாங்க. இங்கே பாருங்களா, மகாகனி இருக்குதுங்க. இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க. இது பாலை செடிங்க, இது வந்து தீவனத்தட்டு, இது வந்து மாஞ்செடிங்க. மாஞ்செடி 10 அடி ஒரு மாஞ்செடி இருக்குது. இது பார்த்தாவே உங்களுக்கு இது வந்து மாஞ்செடி, இது மாஞ்செடிங்க. இது தென்னஞ்செடி, கொய்யா செடி, ஆட்டு தீவனம் மாட்டு தீவனம் செடிங்க. அந்தாண்ட வந்து சிம்லா செடி, சீத்தா செடி. அந்தாண்ட வந்து பார்த்தோம்னா நமக்கு முருங்கை செடிங்க. இது எல்லாமே ஊடு பயிராக இருக்குதுங்க. அது சைடில் நம்ம வச்சதுங்க. கருவேப்பிலை அது எல்லாமே சைடில் நம்ம வச்சு விட்டதுங்க. நம்ம இப்போ கருவேப்பிலை வேணும் 10-20 ரூபா போட்டு வாங்க தேவையில்லைங்க. அப்படியே இன்றைக்கி நிற்கிக்கலாம். அதாவது காட்டுக்கு வந்து நம்ம இது மாதிரி நம்ம காட்டு இதுதான் நம்ம காடுங்க. இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மாதிரி சைடில் தென்னஞ்செடி வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறதுக்கு முன்னாடி தென்னஞ்செடி வைக்க போகிறோம். இப்போதைக்கு சைடில் வச்சுருக்குறோம். நம்ம முன்னாடி வேணால் தென்னஞ்செடி வச்சுக்கலாம். அப்படி வேறு வெள்ளாமை பண்ணலாம், வெள்ளாமை பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சைடில் வேறு எதுவும் வைக்கலாம் இருந்தாலும் சைடில் தான் நம்ம இது மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.